தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் மற்றும் எந்த எக்ஸாம்னாலும் 2026 நான் போஸ்டிங்கை தட்டி தூக்கணும் சார், நான் எப்படியா பாஸ் ஆகணும், அது நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. நான் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம் எழுதுவாங்க, ஆனா பாஸ் ஆகவே முடியாது. அதுல முக்கியமான காரணம் நம்ம அனலைஸ் பண்ணதுல மொத்தம் ஒரு 5 தவறுகள். அது ஏன் தவிக்கிறாங்க, தவிக்கும் ஆஸ்பிரன்ஸ், நம்ம அப்படிதான் வச்சிருப்போம் தம்ப்நெயிலே. அது ஏன் தவிக்கும் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா, ஒரு 5 தவறை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த 5 தவறை திருத்திட்டோன்னு வைங்களேன், இந்த 5 தவறை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உணர்ந்து திருத்திட்டோன்னு வைங்களேன், மாட்டிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பா 2026 போஸ்டிங் கன்ஃபார்ம். அப்படிப்பட்ட அந்த 5 தவறு என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது நீங்க எந்த எக்ஸாம் வேணா படிங்க, டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ, எந்த ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, எந்த எக்ஸாம் வேணா படிங்க, கரெக்டா இந்த வீடியோ பாருங்க. ரைட்டா, ஸ்கிப் பண்ணவே கடைசி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ரைட்டா, அதாவது எப்படி படிச்சா பாஸ் ஆக முடியும், நான் என்ன செஞ்சா பாஸ் ஆக முடியும், நான் என்னெல்லாம், அதாவது என்னோட கேரக்டரை நான் எப்படி டெவலப் பண்ணா பாஸ் ஆக முடியும், எதெல்லாம் தவிர்த்தா நான் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கறத நான் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன். கரெக்டா பாருங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் ரெண்டா உங்களை பிரிச்சிடலாம். ரைட்டா, ஒன்னு ஃப்ரெஷர்ஸ், இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். அடிப்படையான விஷயம், ஃபண்டமெண்டல் விஷயத்தை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். அது என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு 2 குரூப்பா உங்களை பிரிச்சிடுறேன். அதாவது புதுசா படிக்கிறவங்க, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம் இருந்தாலும் புதுசா படிக்கிறவங்க, இல்லைன்னா ஆல்ரெடி 2-3 வாட்டி அட்டெம்ப்ட் போட்டவங்க, 1 வருஷம் படிச்சவங்க, 1.5 வருஷம் படிச்சவங்க, சிலபஸை படிச்சு முடிச்சவங்க. ரைட்டா, அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், புதுசா படிக்கிறவங்க ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். ரைட்டா, நீங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ராக் வெவ்வேறு, அதாவது வேற வேற ட்ராக்ல தான் நீங்க வந்து படிக்கணும், வேற வேற ட்ராக்ல தான் நீங்க பயணிக்கவே செய்யணும். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரதான முதன்மையான வேலை என்ன அப்படின்னா, சிலபஸை முடிக்கிறது. சிலபஸ்னா என்ன, ஒவ்வொரு டாபிக்கும் வந்து ஃபாஸ்டா படிச்சு முடிச்சு மைண்ட்ல ஏத்துறது. ரைட்டா, இது மட்டும்தான் உங்களோட முதல் பிரதான வேலை. அது தமிழா இருக்கட்டும், அது ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், அது ஆப்டியா இருக்கட்டும், அது ரீசனிங்கா இருக்கட்டும். தமிழா யூனிட் 1, ஜிஎஸ்ஆ பாலிட்டி, தமிழா யூனிட் 2, ஜிஎஸ்ஆ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொரு டாபிக்கா படிச்சு மைண்ட்ல ஏத்தி ரிவிஷன் பண்றது உங்களோட முதன்மையான வேலை. நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சிலபஸை முடிக்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கே தெரியணும். 2வது ஸ்டெப் என்னெல்லாம் அப்டேட் ஆகுது, அதாவது டிஎன்பிஎஸ்சி இந்த ட்ரெண்ட்ல இப்ப லேட்டஸ்டா கேக்குறாங்களா, கூற்றுக்கான கேள்விகள், சில அப்டேட்டட் டாபிக்ஸ்ல கேக்குறாங்களா, அதாவது கலைச்சொற்கள் தமிழ் எடுத்துக்கிட்டோம், அது மாதிரி ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸ், இதெல்லாம் வந்து 2வது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபண்டமெண்டலா படிச்சு முடிக்கணும். சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் படிச்சு முடிக்கணும், எல்லா வார்த்தையும் உங்க மைண்ட்ல நிக்கணும். ரைட்டா, அந்த வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ, ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடணும். அப்புறம் அப்டேட்டை படிக்கிறது. இது நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். இது 2யும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மொத்தமா ரிவிஷன் செய்வது. ரைட்டா, நீங்க அதை படிக்கவே சிலபஸ் முடிக்க ரிவிஷன் செய்யணும், அது ஒண்ணு. 2வது அப்டேட்டும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா ரிவிஷன் செய்யறது. இதான் ட்ராக், இதான் வந்து என்ன, இதான் பாதை. நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஃப்ரெஷர் இல்ல. அதாவது நீங்க 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், 2-3 அட்டெம்ப்ட், ஒரு அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு முடிச்சவங்க, அதாவது ஒரு அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு போட்டவங்க, நீங்க ஃப்ரெஷர் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நீங்க என்ன ட்ராக்கை ஃபாலோ பண்ணா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழசு, அதாவது பழசுனா இந்த சிலபஸை படிச்சு முடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். ஆனா நீங்க அதை முடிச்சிருப்பீங்க, நீங்க பாலிட்டியை முடிச்சிருப்பீங்க, யூனிட் 1 தமிழை முடிச்சிருப்பீங்க, ஆப்டி போட்டு பார்த்திருப்பீங்க, ரீசனிங் போட்டு பார்த்திருப்பீங்க, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருப்பீங்க, கலைச்சொற்கள் முடிச்சிருப்பீங்க, யூனிட் 7 இலக்கியம் முடிச்சிருப்பீங்க. சோ அப்ப பழச நீங்க என்ன செய்யணும்னா ரிவிஷன் செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல இருந்து நீங்க படிக்கணுங்கிறது இங்க இல்ல, ரிவிஷன் செய்யணும். நீங்க நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்களா, நோட்ஸ் டக் 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 ரிவிஷன் செய்யணும். பிரியாம்பிள் ரிவிஷன் செய்யணும், அடிப்படை உரிமை ரிவிஷன் செய்யணும், எக்கனாமிக்ஸ் 5ஆம் திட்டம் ரிவிஷன் செய்யணும், நிதி கொள்கையா ரிவிஷன் செய்யணும், யூனிட் 6 பாளையக்காரரா ரிவிஷன் செய்யணும். ரிவிஷன், அதுக்கு பேர் ரிவிஷன், படிக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 அட்டம் போட்டாலும், சார் அப்புறம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சார், அப்புறம் முகவுரை என்ன சார், ஐயா சாமி அம்பேத்கர் ஒரே கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருக்காரு, லேட்டஸ்டா ஒண்ணு புதுசாலாம் எழுதல. அது ஒன்னு படிச்சு முடிச்சீங்கன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். வரலாறுங்கிறது இந்தியாவுக்கு ஒண்ணுதான், முடிஞ்சுன்னா அர்த்தம். யூனிட் 6 பாளையக்காரர்னு ஒரு வாட்டி பண்ணிட்டு போயிட்டாங்க 1800களில், முடிஞ்சுன்னா அர்த்தம். தமிழ்ல வந்து பவனதி முடிவை எழுதிட்டு போயிட்டாரு, அதை இலக்கணத்தை படிச்சு முடிச்சுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம், அதை மைண்ட்ல ஏறிச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளான விஷயம், அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்படியே அது இது ஏற்றி நீங்க மண்டக்குள்ள குழப்பிக்கிறீங்க, அதான் முக்கியம். ஸோ பழச நீங்க நோட்ஸை ரிவிஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டேட் அப்டேட், அதான் செகண்ட் ஸ்டெப் அப்டேட்டை படிக்கிறது. இது செகண்ட். அப்டேட்னா என்ன, இதை ஃபுல்லா முடிச்சிட்டோம், எக்ஸ்ட்ரா விஷயம் கூட்டுக்கான கேள்வி எதுல இருந்து கேட்கறாங்க, எடு. எலக்டோரல் விஷயத்துல இப்ப ரீசெண்டா கரண்ட் அவர்ஸ் வந்துச்சா, எடு. இப்ப நீங்க பாலிட்டி, இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் கேட்கிறேன், பாலிட்டி முடிச்சிட்டீங்க,
நீதிமன்றம் முடிச்சிட்டீங்க, உச்சநீதிமன்றம் எல்லாமே படிச்சிட்டீங்க. இப்ப ரீசெண்டா 14 கேள்விகள் பிரசிடென்ட் கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றம், 14 பதில்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன 14 கேள்வி, என்ன சார் அது 14 கேள்வி எங்க சார், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கியூரியாசிட்டி வரணும். இதுக்கு பேர் தான் அப்டேட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நீங்க படிக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்டேட் அப்புறம் படிக்கணும், என்னெல்லாம் சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு நம்ம சூப்பர் பிரெயின் மெத்தட் கொண்டு போயிட்டு அதை அப்புறம் மொத்தமா ரிவிஷன் செய்வது. ரைட்டா? ட்ராக் ரொம்ப கிளியர். ஃப்ரெஷர்ஸ் இப்படி, எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி. ரைட்டா? பொட்ல அடிச்ச மாதிரி பாஸ் ஆகலாம் 2024. ரொம்ப சிம்பிளான விஷயம், போட்டு காம்ப்ளிகேட் எல்லாம் இல்ல. உங்களோட முதன்மையான வேலை புதுசா எல்லாத்தையும் படிச்சு 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 பிரெயின்ல ஏத்து 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 ரிவிஷன் செய்ய அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே இல்ல. பாக்குற எல்லாமே புதுசா தெரியுதா படிங்க, புதுசா தெரியுதா படிங்க, புதுசா தெரியுதா படிங்க, அப்டேட் ஆக படிங்க, அப்டேட் ஆகுதா படிங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். ரைட்டா? சோ இதுதான் ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸா அடிப்படையா செய்ய வேண்டியது. ரைட்டா? சிலபஸ் ரெண்டு பேருமே கையில வச்சுக்கணும். அதை வச்சுட்டு இதை ரெண்டு தான் நீங்க செய்யணும். அப்புறம் இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு மோஸ்ட் ப்ராபபிளி தமிழ்நாட்டில் நீங்க எந்த அகாடமியில படிச்சாலும் சரி, நம்ம அகாடமி வேற எந்த அகாடமியில படிச்சாலும், அது ஆஃப்லைனோ ஆன்லைனோ, நீங்க எங்க லைப்ரரியில உட்காந்து படிங்க, வீட்டில் உட்காந்து படிங்க, மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க படிக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ், அந்த டாபிக்ஸ் வேணா வேறுபடும். ஆனா அந்த 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 ஒரு கோர்வை இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் செகண்ட் டாபிக்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்ல தான் நீங்க படிப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாலிட்டி தான் படிப்பீங்க. மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாமே தமிழ்நாட்டில் அப்படி தான் படிப்பீங்க, நம்ம அகாடமியோ யார் அகாடமியோ. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க பாலிட்டி தான் படிக்கிறீங்க அப்படின்னா, பாலிட்டி கூடவே தமிழ் யூனிட் 1 முடிக்கணும். ரைட்டா? அப்படிதானே படிக்கிறீங்க. பாலிட்டி எங்க படிக்கிறோம், முடிக்கிறோம். யூனிட் 1 படிக்கிறோம், முடிக்கிறோம். இலக்கணத்தை அங்க மேத்ஸ்ல 3 டாபிக் நம்ம ஸ்டடி பிளான் இப்படி தான் போட்டிருப்போம். தமிழ்நாட்டில் மோஸ்ட் ப்ராபபிளி அங்கங்க சின்ன சின்ன விஷயம் மாறுபடும் தவிர இப்படி இந்த கோர்வேல தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 இந்த 3 மட்டுமே 55 கேள்வி கேட்கறாங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த 3 மட்டும் 55 கேள்வினா அது 3 மட்டும் படிக்கணும்னு சொல்ல வரல, மொத்த ஜிஎஸ்ஏ படிக்கணும், சயின்ஸையும் சேர்த்து. அதுல நான் கிளியரா இருக்கேன். ரைட்டா? அப்ப இது படிக்க படிக்க யூனிட் 1 எக்கனாமிக்ஸ் படிச்சு யூனிட் 3 முடிக்கணும், யூனிட் 6 படிச்சு யூனிட் 7 முடிக்கணும். 3 டாபிக் ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு மாசம் ஒரு ட்ராக் முடிச்சீங்கன்னா அடுத்த மாசம் ரெண்டாவது, அடுத்த மாசம் மூணாவது, அடுத்த மாசம் ஒரு 6 மாசம்ல முடிக்கலாம். ரொம்ப கிளியரா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ரைட்டா? அப்ப இதெல்லாம் தாண்டி என்ன தவறுதான் சார் நாங்க செய்யறோம்? சார் ஃப்ரெஷர்ஸ் நாங்க இப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம் சார். எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி பல ரிவிஷன் பண்ணிட்டு அப்டேட்டை மட்டும் பாக்குறேன் சார். எப்படி அப்டேட்டை மட்டும் டாபிக் வைஸ் எழுதிட்டு சூப்பர் பிரெயின் மெத்தட்னு ஒரு டாபிக்ஸ் கொடுத்தாலும் அதுபடி அப்படியே பார்த்துருக்கேன். நம்மளும் வீடியோ போட அப்படியே பார்த்துட்டு அப்படியே எழுதுறேன் சார். சிம்பிளா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துச்சுன்னா கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துறேன் சார். ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த கோர்வேலையும் படிச்சிடறேன் சார், படிச்சு தான் சார் இருக்கேன். ஆனா என்ன சார் தவறு செய்யறோம், என்ன பிரச்சனை? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்களை வச்சு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. ரைட்டா? என்னதான் தவறு செய்யறோம் அப்படிங்கிறது சிலபஸ் வைஸ்ல நீங்க தவறு ஏதோ இந்த ட்ராக்ல படிச்சீங்கன்னா செய்யற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வேற விஷயத்துல இருக்கு, நான் சொல்றேன். அது எல்லாமே சொல்ல, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறீங்க, அதுவும் சில பேரை நான் சேர்த்து சொல்றேன். ரைட்டா? அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த 5ல ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்ட்ராக்ஷன். 5ல ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்ட்ராக்ஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க சார், படிக்கிறப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு சார். டக்குன்னு இன்ஸ்டா எடுக்க தோணுது, டக்குன்னு ஃபேஸ்புக் எடுக்க தோணுது, டக்குன்னு வாட்ஸ்அப்ல சாட் பண்ண தோணுது, டக்குன்னு ஏதாவது பிக் பாஸ் ஏதாவது அந்த ப்ரோக்ராம் பார்த்து அதை என்ன சண்டை போட தோணுது, அது சண்டை போடுறாங்கன்னா அதை பார்த்து நல்லா என்ஜாய்மெண்ட் ஆக தோணுது, டக்குன்னு ஏதாவது லவ் இதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க சார், அதுலயும் டைம் இதாகுது. அப்புறம் ஏதாவது சாப்பிட தோணுது, பிரியாணி பார்த்தா பிரியாணி சாப்பிட தோணுது, டக்குன்னு ஃபுட் ரிவ்யூ பார்த்தா சாப்பாடு சாப்பிட தோணுது, டக்குன்னு ஏதாவது படம் பார்க்க தோணுது, படத்துக்குள்ள போயிடுறேன், அதுக்குள்ள போயிடுறேன், இதை பார்க்குறேன், ரீல்ஸை பார்க்குறேன், ஷார்ட்ஸை பார்க்குறேன், அது உள்ளே போயிடுறேன் சார். கரெக்டா புக்கு நாடுன்னு கண்டினியூஸா என்னால இருக்க முடியல, என்னால கண்டினியூஸா படிக்க முடியல சார். இதான் சார் என் பிரச்சனை. இதான் முதல் தவறு. இந்த 5 தவிர முதல் தவறு இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்றது தான். ஏன் நான் சொல்றேன்னா, உங்க கண்ணு முன்னாடி நான் உங்களுக்கு எடுத்துக்கிற ப்ரூஃபோட நிப்பாட்டுறேன். டிஸ்ட்ராக்ஷன் வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை. அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம், இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று வைங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாட்டுக்கு ரீல்ஸ் பாக்குறீங்க, அப்படியே வரிசையா ரீல்ஸை பாக்குறீங்க. அந்த சமயத்துல ஒரு 5 நிமிஷம் பாக்குறீங்க. ரைட்டா? அந்த வாழ்க்கைக்கும் நீங்க ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க, இந்த 5 நிமிஷம் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசங்கிறத உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன். இப்ப இன்ஸ்டாகிராம் எடுக்கிறீங்க. ரைட்டா? இன்ஸ்டாகிராம் எடுத்து என்ன பண்ணுவீங்க? ரீல்ஸை பார்ப்பீங்க. எடு, ஃபர்ஸ்ட் ரீல் எடு, ஒரு ரீல் வரும். ஓகே, சூப்பரா இருக்குப்பா. அடுத்த ரீல் எடு, ஏங்க என்னங்க அப்படியே ஒரு ரீல் வரும். செம்மையா பேசுறாயா. அடுத்த ரீல் எடு. இப்ப நம்ம பார்க்க போறது நவாப்பழ சட்னி எப்படி பண்றது. நவாப்பழ சட்னி சூப்பர். அடுத்த ரீல் எடு. சென்னை இன்னும் 5 வருஷத்துல கடலுக்கு அடியில மூழ்கிடும் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சென்னை மூழ்காது. சென்னை அடுத்த 100 வருஷத்துக்கு மூழ்காது சொல்லுவாங்க. அப்படி சென்னை 5 வருஷத்துல மூழ்கிடும், ஏன்னா அங்கிட்டு கடல்ல போயிடும், இங்கிட்டு ஏலியன் வந்துடும் சொல்லுவாங்க. ஒன்னும் ஆகாது. ஆனா
ஒண்ணுமே ஆகாது வாழ்க்கையில, சும்மா சொல்லுவாங்க. அதை பார்ப்போம், என்ன சென்னை மூழ்க போதா, ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே இருப்போம். ஓய் என்ன பண்ற, ஐயோ பா அடுத்து போ, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ, ஐயோப்பா சூப்பர் அடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். 5 நிமிஷம் இதுல செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 நிமிஷம் வாழ்க்கை இருக்குல்ல, இது அப்படியே இங்க வாழ்வோம், எப்படியே புக் எடுத்து வாழ்வோம், அதே 5 நிமிஷம். இப்ப நீங்க 5 நிமிஷம் இதுல செலவு பண்ணத 5 நிமிஷம் இங்க வாழ்ந்து பார்ப்போமா? அப்படி ஒரு 12B படத்துல வர மாதிரி இப்படி போனா ஒரு வாழ்க்கை, அப்படி போனா ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்து பார்ப்போமா? இப்ப பாருங்க, 340 பால்ட்டி எடுக்கிறீங்க, 340 பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆணையம் அமைப்பது. ஆர்டிகல் 340 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் வந்து இந்தியாவில் பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு கமிஷன் அமைக்கணும். இது வந்து ஆர்டிகல் 340. அது ஆர்டிகல் 343 அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், ஒன்றிய அரசு என்ன மொழி பேச வேண்டும் தீர்மானிப்பது ஆர்டிகல் 343. ஆர்டிகல் 345 மாநில அரசின் அபிஷியல் லாங்குவேஜ், அதாவது ஒரு மாநில அரசு என்ன அலுவலக மொழி பேசணுங்கிறது ஆர்டிகல் 345. 340 பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 343 அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், 345 அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். ரைட்டா? 361 ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கான பாதுகாப்பு. அதாவது ஜனாதிபதியும் ஆளுநர்களும் பதவியில் இருக்கிறப்ப ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க மேல தண்டனை கொடுக்க முடியாது, பதவியை விலக்கினதுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்க முடியும். அதுமாதிரி பாதுகாப்பது வந்து ஆர்டிகல் 361. ரைட்டா? ஆர்டிகல் 361. ஆர்டிகல் 368 இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதியிருக்கால, அதுல சட்ட திருத்தம் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 368. 368 அது 323A நிர்வாக தீர்ப்பாயம். நீங்க ஏதாவது பப்ளிக் சர்வீஸ் போறீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ண வேணாம், இந்த நிர்வாக தீர்ப்பாயத்துக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது வந்து 333A இந்திரா காந்தி சேர்த்தாங்க, 42 சட்டத்தில் இது சேர்க்கப்பட்டது. ரைட்டா? பாருங்க, 340 பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 343 அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், 345 அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், 361 ஜனாதிபதி மற்றும் ஆளுநர் பாதுகாப்பு, 368 சட்ட திருத்தம், 323A நிர்வாக தீர்ப்பாயம். முடிஞ்சு போச்சா? இங்கிட்டு வாழ்க்கை வாழ்றீங்க, என்ன சல் 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 சல்னு பாத்தீங்க, ஏங்க அது இதுன்னு பாத்தீங்க. 5 நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு சும்மா உட்காந்துருக்கீங்க, பாத்துறீங்க, ஒண்ணுமே இல்லையே, சும்மா அப்படி பார்த்தோம் அவ்வளவுதான். ஆனா இந்த 5 நிமிஷத்துல பார்த்தோம், ஏறிச்சே மைண்ட்ல 340. இதுல இருந்து கேள்வி வந்துச்சுன்னு வைங்க, இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அடிச்சிடலாம்ல, 1.5 மார்க்கு போஸ்டிங் போயிடலாம்ல, 1.5 மார்க்ல போறவங்க நிறைய பேர் உண்டுல, டக்குன்னு போயிடலாம்ல. யோசிங்க. இப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை. சரி, நீங்க ரீல்ஸ் பார்க்கிறதுங்கிறது ஒரு ரீல் வாழ்க்கை, அதனால பேர் ரீல்ஸ்னு வச்சிருக்காங்க. ஏன் பேர் ரீல்னு வைக்கிறாங்க? அது ரீல், இதுதான் ரியல். புரியுதா? இது ரீல், இதுதான் ரியல். நல்லா புரிஞ்சுக்கங்க. டிஸ்ட்ராக்ஷனால 10 பைசா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. 5 மணி நேரம் நீங்க ரீல பார்த்தாலும் கூட 5 மணி நேரம் கழிச்சு யார் நீங்கன்னு கேட்டா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க ஒரு ஆள் தான் நீங்க, வீட்டுக்குள்ள படுத்துட்டு ஒரு ஆள் தான் நீங்க, வேற யாருமே இல்லை. ஆனா 5 மணி நேரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாருன்னா 5 மணி நேரம் படிச்ச டேட்டா என் மைண்ட்ல ஏறிடுச்சு, அதுல இருந்து 3 கேள்வி என்னால போட்டு போஸ்டிங் வாங்கக்கூடிய ஆள் நான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்லாம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறீங்க, சார் இது மாதிரி வந்து லவ்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, ஏன்னா இது மாதிரி ஆகுது அப்படிலாம் சில பேர் சொன்னீங்க. அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இன்ஃபேக்ட் அது பர்சனலாக இருந்தாலும் கூட அது எப்போ நம்ம வந்து பாதிக்கிறோம் அது வரைக்கும் அதாவது ஒரு நடுநிலை இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ அதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, சும்மா சாட் பண்ணுறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸு சாட் பண்ணுறது, குரூப் சாட் பண்ணுறது, எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். ரைட்டா? எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ சும்மா சாட் பண்றீங்க, யாருக்கோ ஒருத்தவங்க சாட் பண்றீங்க, ரைட்டா? லவ் ஏதோ ஒன்று சாட் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஏட்டா என்ன பண்ற, நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். யூ? சாப்பிட்டேன். அப்புறம் நீ சொல்லு. அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, இதுல 5 நிமிஷம் போச்சு. இந்த மாதிரி சாட் பண்ணல 5 நிமிஷம் போச்சு. ரைட்டா? ஏன்னா எப்படி அவங்களும் சாப்பிட்டுருப்பாங்க, நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க. எப்படி அவங்களும் நல்லா இருக்காங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க. ஏன்னா 2 பேர் சாட் பண்றீங்களே, ஆரோக்கியமா தான் இருக்கீங்க. ரைட்டா? சோ இதே 5 நிமிஷத்துல இங்கிட்டு வந்தா ஒரு ஜியாகிரபி எடுக்கிறீங்க, ஒரு கோதாவரி நதியோட துணை நதியை படிச்சு முடிக்கலான்னு எடுக்கிறீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பெண்கங்கா, கோதாவரி நதியோட துணை நதி பெண்கங்கா, இந்திராவதி, டால், பிரணிதா, பூர்ணா, சாலமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 துணை நதியை படிச்சு முடிச்சிங்க. சரி, ஷார்ட்கட் போடலான்னு போடுறீங்க. நானே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். கோதாவரி வெளியே போ, டாலா இந்திரான்னு ஒரு பொண்ணு, கோதாவரி வெளியில போ, டாலா இந்திரான்னு ஒரு பொண்ணு, அப்ராணியா பூர்ணான்னு ஒரு பொண்ணு. இந்திரா டாலா இருப்பாங்க, அப்ராணியா பூர்ணான்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. 2 பேரும் பாரு. அந்த 2 பொண்ணுகிட்டையும் போயிட்டு சலாம் போட்டு வா கோதாவரி. சிம்பிளா முடிஞ்ச ஷார்ட்கட்டு. எப்படி? டாலா அப்படின்னா தாள், இந்திரான்னு ஒரு பெண்ணு அப்படின்னா இந்திராவதி, ஒரு பெண்ணுனா பெண்கங்கா, என்ன? அப்புறம் அப்ராணியானா பிரணிதா, அப்ராணினா பிரணிதா, பூர்ணான்னு ஒரு பொண்ணுனா பூர்ணா.
சலாம் போட்டு வானா சலாமி முடிஞ்ச. இங்கிட்ட நீங்க சாட் பண்ற சமயத்துல இங்கிட்ட ஒரு நதியே முடிஞ்சுங்க, இங்க ஒரு ரிவரே முடிஞ்சுங்க. அடுத்த ஒரு 10 சாட்டுக்கு அடுத்த ஒரு 10 துணை நதி முடியுங்க. அடுத்த ஒரு 20 சாட்டுக்கு அடுத்த ஒரு 20 துணை நதி முடியுங்க. டைம் டைம் அங்க நம்ம என்ன செய்யறோமோ அது யூஸ்லெஸ்னா அப்படியே விட்டுட்டு இங்க வந்துடணும். இட் இஸ் ரியல் ரைட்டா? ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் போடுறாங்க, சார் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், எப்படி இருந்து மீள்றதுன்னு தெரியல, டிப்ரெஷனா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க ரைட்டா? லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி சொல்றேன், உங்களை மாதிரி தான் அவங்களும். ஏதாவது உங்களை விட்டு போனாலும் கூட இன்னும் சிவாகிரத்துக்கு போலையே, இதே ஊர்ல எங்கிட்ட அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி போனை பாக்குறாங்க, உங்களை மாதிரி சாப்பிடுறாங்க, உங்களை மாதிரி வெளில சுத்தி தானே வாழ்றாங்க. இன்னும் வேற எங்கேயும் போலையே ரைட்டா? அது மட்டும் இல்லாம அப்படி ஆனவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீங்க என்னமே ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும். 2024 நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் சார், எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லா நியூஸ் சேனலும் பேட்டி கொடுக்குறேன். அந்த பேட்டி கொடுக்குறவங்க பார்ப்பாங்க, உங்களை விட்டுட்டு போனவங்க பார்ப்பாங்க. பேட்டி கொடுக்குற ஐயோ இவன் பேட்டி கொடுக்குறான், நான் போனை தானே பார்த்துட்டு இருக்கோம், ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோமே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டோமே. அப்படி ஏங்க வைக்கணும், அப்படி ப்ரூவ் பண்ணி காட்டணும் ரைட்டா? அதான் அந்த ஒரு சேலஞ்ச் எடுங்க. அதை விட்டு லவ் ஃபெயிலியரா சரக்க போடு, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா சரி ஒரு சோலோ ட்ரிப்பு போலாம், இதெல்லாம் இப்போ ட்ரெண்டு. சோலோ ட்ரிப்பு போகலாம், மன நிம்மதி. ஞாபகம் வச்சுக்கோ, சோலோ ட்ரிப் வண்டியில் அப்படியே லடாக் வைக்கும் போகலாம் ட்ரெண்டு. ஏன்னா அது ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி சோலோ ட்ரிப் போறது சாதனை இல்லை, அது மன நிம்மதி. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா சாதனை, ஜெயிச்சு காட்டுறதா சாதனை, இது மன நிம்மதி ரைட்டா? நிறை வந்த பிறகே புரியுது உலகை. ஐயா ராஜா, நிறை வந்த பிறகு நோய் தாயா வரும், ஏன்னா உலகம் புரியாது. அதனால நிறைய வரதுக்கு முன்னாடியே பாஸ் ஆகி போயிடணும் 2024 மைண்ட்ல ஏத்திருங்க. ட்ராக்கும் சொல்லிட்டேன், டிஸ்ட்ராக்ஷன்லாம் மைண்ட்ல அப்படியே ஏத்திருங்க ரைட்டா? தவிர்த்துட்டு இதான் ரியல் வாழ்க்கை, அதுதான் நீங்க வாழணும். எது உங்களை உயர்த்துமோ அதை நோக்கி தான் நீங்க பயணிக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பல இருக்கு. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அரட்டை அடிக்கிறது, பொல்லி பேசுறது, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன். அதை தாண்டி சும்மாவே படிக்கிறப்ப மூட் ஸ்விங் ஆகும். மூடு ஸ்விங்கு படிச்சுட்டே இருப்பாங்க, படிப்பாங்க, வெறித்தனமா படிப்பாங்க. தமிழ் இலக்கணம் பவனந்தி முனிவரே அப்படி 2 பேஜை பரட்டுறப்ப பேசாம பிஸ்னஸ் ஆரம்பிச்சலாமா அப்படியே பார்ப்பாங்க. சரிண்ணா 2 பேஜ் போட்டு பேசாம பிரைவேட் ஜாப்கே போயிடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ராஜா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? பிரைவேட் ஜாப் வெறும் 49 வேலை நினைக்கிறேன், 49 போஸ்டிங். ஏதோ ஷூ கம்பெனி, 49 தானே, 52 ஒரு 52 போஸ்டிங் நினைக்கிறேன், ஒரு ஷூ கம்பெனி. அவ்வளோ பேர் அப்ளிகேஷன் ஃபார்மாக நிற்கிறாங்க, அவ்வளோ கூட்டம் 52 போஸ்டிங் பிரைவேட் ஜாப்க்கு. ஆக பிரைவேட் ஜாபே கிடைக்கான்னு சொல்ல வரல, அதுலயும் காம்படிஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். முட்டி மோதி போனோம் ரைட்டா? அப்படிதான் இருக்கு உலகம், நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் அப்படியே என்ன 2 பேஜை பாடிட்டு பேசாம நல்லா பசிக்குது பிரியாணி சாப்பிடலாமா, இதான் மூட் ஸ்விங்குங்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. படிக்கிறப்ப ரைட்டா, இந்திய தேசிய படிக்கிறப்ப அதுக்குள்ள இருக்கணும், அதான் முக்கியம். அந்த புக்குக்குள்ள இருக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு டேபிளை பிரிச்சு ஒரு லைட்டை போட்டு, ஏன்னா லைட் அப்படியே படுற மாதிரி அப்படியே பட்டு அப்படியே ஹைலைட்டர் எடுத்து அப்படியே அழகா ஹைலைட் பண்ணி, அது நல்லதுதான், நான் குறை சொல்ல. ஹைலைட் பண்ணி படிக்கிற இப்படி படிச்சாதான் சூப்பரா இருக்கு அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. படுத்துக்கிட்டு பாருங்க, எப்படி வேணா படிங்க, ஆனா அந்த புக்குக்குள்ள நீங்க இருக்கணும், புக்குக்குள்ள நீங்க இருக்கணும். இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறப்ப, ராபர்ட் கிளைவ் படிக்கிறப்ப, டே ஏண்டா இப்படி பண்ண, ஏண்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, கோபப்படணும் ராபர்ட் கிளைவ் மேல. அப்படியே ராபர்ட் கிளைவ் அப்படி அண்டர்லைன் பண்றது, பக்கத்துல அது இம்பார்ட்டன்ட் போடுறது, இதெல்லாம் ஓகே தான். அதை தாண்டி எமோஷனல் டச் ஆனோம், அது பாலிட்டி ஆகட்டும், தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், ஆப்டியா இருக்கட்டும், ரீசனிங் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், யூனிட் 6 ஆகட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், டச்சிங் எமோஷன், அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க 10 கூட படிங்க, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுமா சார், தேவையில்ல, 8:30 மணிக்கு எந்திரிங்க ரைட்டா? எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் புக்குக்குள்ள இருந்தாலே நீங்க பாசுங்க. காலைல எந்திரிக்கணும், பயபக்தியோட இருக்கணும், இதோட இருக்கணும், அதெல்லாம் இங்க இல்லவே இல்லை. ஏதோ ஜோசியம் வீடியோ யாரோ போட்டாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல, டிஎன்பிசி அடுத்த வருஷம் பாஸ் பண்ணுவேனா? ஐயா ராஜா, நீ பால்ட்டி எடு பாஸ் பண்ணுவ, என்ன என் ராசி இது, நான் டிஎன்பிசி பாஸ் பண்ணுவேனா? ராஜா, நீ தமிழ் புக்கை எடு பாஸ் பண்ணுவ, நீ மேத்ஸ் புக் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்ணுவ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. குறை சொல்லுக்காக சொல்ல, இதெல்லாம் சும்மா இது பேசுறேன் அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு அசதி மாதிரி பேசுறேன், ஒரு இது மாதிரி சொல்றேன், அவ்வளவுதான். இந்த சமயத்தில் இந்த மாதிரி மூட் ஸ்விங் டைம் சமயத்தில் டக்குன்னு 5 ஃபார்முலா முடிச்சு விடலாம். எப்படி? கோலத்தோட கன அளவு 4/3 πr கியூப், அதுமாதிரி அரை கோலத்தோட கன அளவு 2/3 πr கியூப், கியூப் ஓகே, 4/3 πr கியூப், 2/3 πr கியூப். உருளை சிலிண்டரோட கன அளவு πr²h. அப்புறம் சரிவகத்தோட பரப்பளவு ½
H A plus B, ஏவும் பியும் மேல கீழே சைடு, ஹச்சுங்கிறது ஹைட். நல்லா இருக்குல்ல? கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் h. எப்படி? கோலத்தோடது பை ஆர் ஸ்கொயர் h. கூம்பு 1/3 பை ஆர் ஸ்கொயர் h. அப்புறம் இது உருளையோட பை ஆர் ஸ்கொயர், கூம்பு 1/3, கோலம் வந்து 4/3 பை ஆர் கியூப், அரை கோலம் இல்ல பாதி 2/3 பை ஆர் கியூப். 5 ஃபார்முலா மைண்ட்ல ஏறிச்சா? கேட்பாங்க எக்ஸாம்ல. கோலத்தோட இந்த ஆரம் வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, பரப்பளவு கன கண்டுபிடி, ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. இங்க நீங்க மூட் ஸ்விங் ஆயிட்டு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இது பண்ணலாமா, நேரத்தில் ஒரு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்றேன்ல, படிக்கிறது 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 படிக்கிறது, அவ்வளவுதான், தட்ஸ் இட். அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இப்படி அவமானமா, சொந்தக்காரங்களா சும்மா பேசித்தாங்க இருப்பாங்க. போவான் ஒருத்தவன் தெருவில், ஒருத்தவன் போயிட்டு இருப்பான், இப்படி போயிட்டு இருக்க போய் உங்களை ஏதாவது உங்களை டென்ஷன் ஆக்கணும், நிம்மதியாக தான் பிடிக்காது. இந்த தெருவில் இப்படி போயிட்டு இருப்பாங்க, நிம்மதியாக தான் பிடிக்காது. ஏண்டா காலங்காலத்தில் ஏதாவது வேலையை வாங்கிட்டு போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. சொன்னோன்னே ஐயோ இப்படி சொல்லிட்டானே, ஐயோ அப்படி இல்லை, டே வா, டே வாடாங்க, வாடா வாடா, எங்கே போற, நீ என்ன பண்ணுற சொன்னால அவன் காலத்தில் வேலை வாங்கிட்டு அவன்கிட்ட கேட்குறீங்க, நீ என்ன பண்ணுற சொல்லு, நீ என்ன பண்ணுற? நான் டீக்கல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்டா நாயே, நீயே பேப்பர் படிச்சுட்டு வேலை கிடையாம சுத்திட்டு இருக்க, எனக்கு அட்வைஸ் பண்ற, ஓடு ஓடே. புரியுதா? தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? சொந்தக்காரங்களா அடுத்த வருஷம் நீங்க பாஸ் ஆக பார்த்து என்ன வயிறு வெந்து போகணும். சொந்தக்காரங்களை வந்து வயிறு வெந்தக்காரங்களா நீங்க மாத்தணும். மூலையில போய் உட்காரக்கூடாது, வெந்தக்காரங்களா மாத்துங்க. சொந்தக்காரங்க மட்டும் நீங்க சொல்லக்கூடாது, வெந்தக்காரங்க. வயிறு வெந்து போற அளவுக்கு நீங்க படிச்சு பாஸ் ஆகணும். அது ஒண்ணு. சொரால் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? என்ன? அதனால நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. 2024 போஸ்டிங் வாங்கணும்னா 5 தவறு சொன்னேன்ல, அது ரீகால் பண்றேன். நோ டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சு புக்கு 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 படி படி படி, ரிவிஷன் ரிவிஷன் விஷயம். நோ மூட் ஸ்விங், படிக்கிறப்ப அது தோணும், இது தோணும், இது தோணும், அங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், அது அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அதை பற்றி பேச, இதை பற்றி பேசுகிறான், தள்ளி வச்சுட்டு படி படி படி, ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ப்ராசஸை மட்டும் நம்புங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த படிக்கிற ப்ராசஸை நம்பிட்டே படிங்க, ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்டேட் படி, அப்டேட்டடா படிங்க. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சு முடிச்ச ரிவிஷன் பண்ணிட்டு அப்டேட்டா என்ன இருக்கோ அதை தனியா பிரிச்சு விட்டு அதை தனியா படிங்க. நமக்கு வேண்டியது மூளைக்குள்ள ஏணுங்கிறது மட்டும்தான். அப்படியே அந்த டாபிக்குள்ளேயே அப்டேட்டை உள்ள நுழைச்சு விட்டு அப்படியே சேர்த்து படிக்கிறதுலாம் இங்க தேவையில்ல. நீங்க இதை படிங்க, மூளையில ஏறிச்சு, இதை படிங்க, மூளையில ஏறிச்சு, அதை படிங்க, மூளையில ஏறிச்சு. மூளைக்குள்ள ஏறதுக்கு என்ன வேணா செய்யலாம், ஏன்னா அது மூளைக்குள்ள எப்படியும் ஏறிடும். ரைட்டா? அதனால அப்படி அதை மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அப்டேட்டடா படிக்கிறது முக்கியம். பொறுமை, அமைதி எல்லாத்தையும் தாண்டி அவசரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் அமைதியா. இந்த ப்ராசஸ் 6 மாசம் 7 மாசம், இந்த ஸ்டடி பிளான், இந்த பிளான் முடிகிற வரைக்கும் அமைதி வேணும், முடிகிற வரைக்கும் அமைதி வேணும், பொறுமை வேணும். சரியா? பொறுமையா, அப்படி சும்மா ஏதாவது கவலைப்பட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு இன்னொருத்தவங்களை குறை சொல்லிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆட்டெல்லாம் இல்லாமல் பொறுமையா அமைதியா, ஓகே என் குடும்பத்துக்கு நிதி பிரச்சனை காப்பாற்றுறதுக்கு நான் படிக்கிறேன், படித்து பாஸ் ஆவேன், 2026 போஸ்டிங் தூக்குவேன். தட்ஸ் இட், சிம்பிள். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கு, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. ரைட்டா? அதனால குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A இல்லைனா வேற எந்த எக்ஸாம் படிக்கிற டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரே ஒரு கோல் தான், ஒரே ஒரு வேத வாக்கு தான். அது என்ன அப்படின்னா, மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அதை சுட்டி காட்டியிருப்பார். என்னன்னா, இது நானே முன்னாடி சொல்லியிருப்பேன். ரைட்டா? இதை தான் நானே முன்னாடி சொல்லியிருப்பேன். என்னன்னா, 2024 போஸ்டிங்கை தூக்கணும். ரைட்டா? அப்ப நம்ம ஒரு குறி வைக்கிறோம். குறி வைத்தால் தவற மாட்டேன். எப்படி? குறி வைத்தால் தவறக்கூடாது, தவற மாட்டேன். அப்படி தவற, அதாவது தவறினால் குறியே வைக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. என்ன? குறி வச்சா தவறக்கூடாது, தவறும் பட்சத்தில் குறியே வைக்க கூடாது. புரியுதா? அதாவது படிக்கிற மாங்குனா பாஸ் ஆகணும், பாஸ் ஆகலனா படிக்கவே கூடாது. குறி வச்சா எற விழணும், விழுந்தே தீரணும், 100% விழணும். அதான். ரைட்டா? அதனால படிச்சா பாஸ் ஆகியே தீரணும். இந்த ஒரு விஷயத்தை உங்க மைண்ட்ல ஏத்திக்குங்க, உங்க பிரெயின்ல ஏத்திக்குங்க. நம்ம பாட்டுக்கு சூப்பர் பிரெயின் மெத்தட் கொண்டு போயிட்டு இருக்கோம், கிளாஸஸ் அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கோம், ஆப் யூடியூப் சொல்லிட்டு அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கட்டும். ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டா பிரிச்சு எப்படி படிக்கணும்னு ட்ராக்கை சொல்லிட்டேன், அதன்படி போக. இந்த 5 தவறுகள்ட்ட அந்த டிஸ்ட்ராக்ஷன், மூட் ஸ்விங், அந்த மாதிரி விஷயங்கள் அதையும் மைண்ட் செட் பண்ணிட்டேன். டைம் ரொம்ப முக்கியம், டைம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு யூஸ் இல்லாத வேலையை ஒரு செகண்ட் கூட இன்னைக்கு டேட்ல இருந்து பண்ணாதீங்க. இப்ப முடிவெடுங்க, இப்ப உறுதிமொழி எடுங்க, எனக்கு யூஸ் இல்லாத வேலையை நான் ஒரு நோட்டீஸ் செலவு பண்ண மாட்டேன்.
அப்படி ஒரு நொடி செலவு பண்ணனா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் செய்வேன். அல்லனா தூக்கி எறிவேன். தட்ஸ் இட். ஓகே. சோ அடுத்த வீடியோ அடுத்த விஷயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Thank you students. Thank you.